SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கனமழை எதிரொலியாக தென் மாவட்டங்களுக்கு தேசிய மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைந்துள்ளதாக தற்போது ஒரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். எத்தனை குழுக்கள் தென் மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய பணி எப்போது துவங்கும்? இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தொடர்ந்து கனமழை பெய்து வருகிற காரணத்தினால் தென் தமிழகத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தமிழ்நாடு மீட்பு பேரிடர் குழு என ஒரு 10 குழுக்கள் தற்போது வரை தென் மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். கனமழை எதிரொலி காரணமாக கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. சாலைகளிலும் வீடுகளிலும் முழங்கால் அளவிற்கும் வீடு பலருக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களில் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் வீடுகளில் மெல்ல மெல்ல நீர் ஏறிக்கொண்டே இருப்பதால் என்ன செய்வதறியாது என பொதுமக்கள் அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது மிக தாழ்வான இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது போன்று மக்கள் மீட்டு வரக்கூடிய இடங்களில் பொதுமக்களும் தீயணைப்புத்துறையினரும் செல்ல முடியாத இடத்திற்கு பேரிடர் மீட்பு குழு பொதுமக்களை எவ்வாறு மீட்க வேண்டும் என ஏற்கனவே பயிற்சி பெற்ற குழு ஒரு குழுக்களில் 25 பேர் இருப்பார்கள். இந்த குழு தமிழ்நாடு பேரிடர் குழுவை பொறுத்தமட்டில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடிக்கு 3, மணிமுத்தார் பகுதிக்கு 3 குழு என தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு சார்பாக 6 மீட்பு குழு செல்லப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் சென்றிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு குழுவில் 25 பேர் அடங்குவர். அந்த குழு அரக்கோணத்தில் இருந்து 4 குழுவாக சென்றிருக்கிறார்கள். அவர்களும் மழை பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்றிருக்கிறார்கள். இன்று நள்ளிரவுக்குள் அந்த மொத்த 10 குழுவும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்றடைவார்கள். அதற்கு பின்னாக அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம், மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம் பொதுமக்கள் படகுகள் மூலம் சென்று ரப்பர் படகுகள் மூலம் சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை தென் மாவட்டத்திற்கு 10 குழுக்கள் பேரிடர் மீட்பு குழு விரைந்திருக்கிறது. முழு விவரங்களுக்கும் நன்றி சசிதரன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.